காணாததை கண்ட மாதிரி அள்ளி கொண்டு வாருது. பிறகு சாப்பிடலாம இருந்து முழுசி அடிக்கிறது. காலை வணக்கம் நண்பர்களே. இன்று வருடத்தின் மாதத்தின் கடைசி நாள். கடைசி 2 நாளா ஜிம்முக்கு போகல. இன்றைக்கு கண்டிப்பா போகணும்னு வலிக்கிட்டேன். ரெடி ஆயிட்டு வெளியில வந்து பார்த்தா தான் மழை பெய்யற மாதிரியே இருந்துச்சு. சரி லைட்டா தான் நான் தூருது, அதுக்குள்ள போயிடலாம்னு பைக் எடுத்தேன். இருந்தாலும் சம்திங் ராங். நினைச்ச மாதிரியே பைக் எடுத்துட்டு கொஞ்ச தூரம் வெளியில போக வந்துட்டு ஆரம்பமே அமர்க்களமா தொடங்கிச்சு. சரி விவேகமா நாம செயற்படுவோம்னு பார்த்தா நம்மட வழிக்கு வர மாதிரி தெரியல. அதனால ரிட்டர்ன் விட்டன் பைக்க ஹோமுக்கு. அதுக்குள்ள நினைச்சிட்டேன் உண்மையை சொல்லணும்டா, அப்படியே வீட்டை நின்றுலாம்னு தான் பார்த்தேன். இல்ல இந்த வருஷம் போகாட்டி பிறகு அடுத்த வருஷம் தான் போகணும். ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. காட்சட்டையை மட்டும் மாத்திட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். இந்த வருஷம் ஒர்க் அவுட் பண்ணா இனி அடுத்த வருஷம் தான் பண்ணுவேன். இந்த ஜோக்கை எத்தனை பேர் போட்டீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பாக்குறேன். இன்றைக்கு ஒர்க் அவுட்ல பேக் அண்ட் பைசெப்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணணும். பேக் மட்டும் தான் இருக்கும், பைசெப்ஸ் எடுக்க நேரம் இல்லை. அவ்வாறே கார்டியோ முடிச்சிட்டு வீட்டை வந்து சாப்பாட்டுக்குள்ள இறங்கிட்டேன். இனி அடுத்த வருஷம் தான் காலையில சாப்பிடுவேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. அப்படியே சாப்பிட முடியாது. இன்றைக்கு ஒரு டவுனுக்கு போற வேலை. நேற்று ப்ரோக்ராம் போனதுல செட்டில்மெண்ட் வேலை முடிக்கணும். ஒரு 10:30 போல வலிக்கிட்டு அங்க போனேன். போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டை வர 12:30 ஆச்சு. வீட்டை வந்து தூங்கிட்டேன். ஏனண்டா இன்றைக்கு இரவு நைட் பார்ட்டி இருக்கு, அதாவது நியூ இயர் பார்ட்டி. இதுதான் இன்றைக்கு ட்ரெஸ் எப்படி இருக்கு சும்மா சொல்லிட்டு போங்களேன், நானும் பார்த்து சந்தோஷப்பட வந்தானே. அப்படியே ரெடி ஆகி ஒரு 5 மணி போல லொகேஷனுக்கு வந்துட்டோம். போன கையோட நம்ம டிஜியை செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது முடியவே 1 hour ஆயிட்டு. ஸ்டார்டிங்லேயே டயர்ட் ஆயிட்டேன். சுதன வேலை செய்ய வச்சுட்டு நான் வேடிக்கை பார்த்தேன். படுபாவி கண்டுபிடிச்சிட்டான். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் என்னவோ 8 மணிக்கு தான். நம்மளை பத்தி தான் தெரியுமே, டைம் பஞ்சுவாலிட்டியில அப்படிப்பட்ட ஆக்கள். சரி டைம் இருக்கு தானே என்று சும்மா ஃபுட் செக்ஷனுக்கு போனோம். அப்பப்பப்பப்பா என்ன விதவிதமான உணவுகள். வெயிட் பண்ணு உன்னோட வெறதுக்கு நேரம் இருக்கு. அப்படியே எல்லா கெஸ்டும் வந்துச்சு. நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி 2 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட போயிட்டோம். பிகாஸ் பசிச்சிங் வைத்த கில்லிங். அதுக்குள்ள சுதந்தான் வேற லெவல்ல ஃபன் பண்ணிட்டு இருந்தான். சாப்பிடறதுக்கு பெரிய பிளேட் வச்சிருந்துச்சு. ஸ்டார்டர்ஸ்க்கு வச்சிருந்த குட்டி பிளேட்ல எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்டான். சரி இதுதான்னு பார்த்தா ஸ்வீட்ஸ்ல எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்தான். வந்து கொஞ்சத்தை சாப்பிட்டு சிரிச்சு கொண்டு இருந்தான். என்னடாண்டுக்க காணுமா திகட்டு தான். ஒரே ஃபன் தான் ஆளோட. அப்படியே 12 மணி மட்டும் ப்ரோக்ராம் போச்சு. கரெக்டா 12 மணிக்கு வான வேடிக்கைகளுடன் புது வருஷத்தை வரவேற்றோம். சோ இத்துடன் முடிச்சு கொள்றேன். நியூ இயர் அன்றைக்கு என்ன பண்ணணும்ன்றத நாளைக்கு வீடியோல சொல்றேன். அப்புறம் என்ன நாளைக்கு பாப்போம்.